இன்னையிலேருந்து 11/3/2025. ஹாய் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி பிளான் சென்டம் ஸ்டடி பிளான் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் 4 வரைக்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கணும், டே பை டே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றது இருக்குது. அப்புறம் என்னென்ன டாபிக்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், ஹவர் பை ஹவர் டீட்டெயில்ஸாக லெசன் வைஸ் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே செக் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் 11th பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுட்டேன். இயர்லி வைஸ் போன வருஷம் பப்ளிக் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். 2 மீடியமுக்கு மறக்காமல் அதையும் செக் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சுங்க. சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ராசஸ் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு குயிக் ரிவிஷன், ப்ராக்டிஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட் பிஃபோர் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஸ்டெப் 2 புக் பேக் கொஸ்டின். ஸ்டெப் 3 அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டெப் 4 ஸ்டடி இன்சைட் கொஸ்டின் ஸ்டாப்பர்ஸ்லாம் படிக்கணும். சரியா? அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் MCQ கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, அதை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிங்க. ரிவைஸ் டெஸ்ட் சக்ஸஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் ரிவைஷன் எஃபிஷியன்ட்லி, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன், ட்ரஸ்டட் யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்கள் எதுவுமே ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பர் வேலை நீங்கள் பாட்டு படிச்சுட்டு வாங்க. சரியா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டே ஒன் அப்படின்றது நம்ம நேற்றே போட்டிருக்கணும், அது முடிஞ்சிருச்சு. ஸோ 3 o'clock 5 அது இன்றைக்கி அது லைட்டாக வேணால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த நேற்று டைம் போட்டிருக்கணும், என்னால் அப்டேட் பண்ண முடியல. அதை நீங்கள் லைட்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ டே 2 இன்னையிலேருந்து 11/3/2025 டைம் ஸ்லாட் போட்டிருக்கேன் பாருங்கள். 6 மணிலேருந்து 8:30 வரைக்கும் காலையில் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் படிச்சுக்கோங்க. அப்புறம் 8:30லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ். 9:30லேருந்து 12 o'clock வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். 12 o'clockலேருந்து 1:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸு. 1:30லேருந்து 4 o'clock வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன். 4 PM-லேருந்து 5 o'clock வரைக்கும் டீ டைம் அண்ட் ரிலாக்ஸு. 6 PM-லேருந்து 7:30 PM வரைக்கும் ரெஸ்பிரேஷன், அந்த டாபிக்ஸ் படிங்க. 7:30லேருந்து 8:30க்குள்ளே டின்னர் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. 8:30 to 9:45 ரீமிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ். நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், டைமிங் பாருங்கள், 9:45 தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறமும் படிக்கிறனா கூட என்ன பண்ணலாம், நீங்கள் படிச்சிக்கலாம். டே 3 12/3/2025 பார்த்துட்டிங்கன்னா 6 to 8 o'clock வரைக்கும் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். அப்புறம் 8:30லேருந்து 9:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு ரிவிஷன். 9:30 to 12 வந்து லொக்கமோஷன் அண்ட் மொமெண்ட்ஸு. 12 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸு. 1:30 to 4 o'clock நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். 4லேருந்து 5 PM வந்து டீ டைம் அண்ட் ரிலாக்ஸு. 6 to 7:30 PM வந்து ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஜுவாலஜி. 7:30 to 8:30 வந்து டின்னர் அண்ட் ரிலாக்ஸு. 8:30 to 9:45 டயக்ராம் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிவிஷன். சரியா? நெக்ஸ்ட்டு டே 4 13/3/2025 அதாவது 6 to 9 வந்து லிவிங் வேர்ல்டு. 8 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரிவிஷன். 9 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் பிளான் கிங்டம். 12 to 1:30 லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ். 1:30 to 4 o'clock வெஜிடேட்டிவ் அண்ட் மார்ஃபாலஜி. 4 PM-லேருந்து 5 o'clock வரைக்கும் டீ டைம் அண்ட் ரிலாக்ஸ். 6 PM-லேருந்து 7:30 ரீப்ரொடக்ஷன் அண்ட் மார்பாலஜி, இந்த கொஸ்டின்ஸு. 7:30லேருந்து 8:30 வரைக்கும் டின்னர் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8:30லேருந்து 9:45 வரைக்கும் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னி எடுத்துக்கோங்க. சரியா? டே 5 பார்த்துட்டிங்கன்னா டைம் ஸ்லாட் அப்படியே பார்த்துட்டே வாங்க. 6 to 8 o'clock வரைக்கும் செல் யூனிட் ஆஃப் லைஃபு. 8 to 9 o'clock வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரிவிஷன். 9 to 12 o'clock வரைக்கும் டிஷ்யூஸ் அண்ட் டிஷ்யூ சிஸ்டம். 12 o'clockலேருந்து 1:30 வரைக்கும் லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸு. 1:30 to 4 o'clock PM பயோ மாலிகுல்ஸ். 4 to 5 o'clock டீ டைம் அண்ட் ரிலாக்ஸு. 6 to 8 PM வந்து செல் சைக்கிள். 8 to 8:30 PM வந்து டின்னர் அண்ட் ரிலாக்ஸு. 8:30 to 9:45 PM வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்டரி குரோத் பார்த்துக்கோங்க. அப்புறம் டே 6 o'clock to 8:30 ஃபோட்டோசின்தசிஸ். 8:30 to 9:30 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்டு ரெஃப்ரெஷ். 9:30 to 12 o'clock PM ரெஸ்பிரேஷன். 12:30 to 1:30 பார்த்துட்டிங்கன்னா லஞ்ச் அண்டு ரிலாக்ஸு. 1:30 to 4 o'clock பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். 4 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் டீ டைம் அண்ட் ரிலாக்ஸு. 6 to 8 PM வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸு. அப்புறம் 8 PM to 8:30 வந்து டின்னர் அண்ட் ரிலாக்ஸு. 8:30 to 9:45 வந்து மினரல் நியூட்ரிஷன், இந்த டாபிக் படிச்சுக்கோங்க. அப்புறம் டே 7 16/3/2025. ஓகேவா? ஸோ ஓகே, இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ டெஃபினட்டாக என்ன ஆகும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே சூப்பராக மார்க் வாங்க முடியும்.
ஸோ பயாலஜி பொறுத்தவரை உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல்ல முக்கியமாக படிங்க. சால்வ் அட்லீஸ்ட் 25 MCQ கொஸ்டின்ஸ், அதாவது ஈச் லெசன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் இது வரைக்கும் எழுதிருப்பீங்களா ஸ்கூல் டெஸ்ட்ஸில், அதை லைட்டாக நீங்கள் படிங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்க தியரி பார்ட்டு டயக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஹிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த ஹிண்ட்ஸ் படி நீங்கள் எழுதி பாருங்கள், மறந்துடாதீங்க அதை. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஆன்சர் கீயோடு என்ன பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.